ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சி விழுப்புரம் வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ட்ரெயினை இயக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக வளைவுகள் இருக்கிறதாலையும் பழைய பாலங்கள் மேம்படுத்தாமல் இருக்கிறதுனாலையும் இதனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90லேருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்க இருக்குது. ரயில்வே விதிப்படி பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ வழித்தடத்தில் மேக்ஸிமம் 120 கிலோமீட்டர் வேகத்திலையும், குரூப் பி வழித்தடத்தில் மேக்ஸிமம் 130 கிலோமீட்டர் வேகத்திலையும் ரயிலை இயக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. செங்கல்பட்டு விழுப்புரம் வழித்தடத்தில் ஏற்கனவே 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கிட்டு இருக்காங்க. அதே போல் சென்னை ரேணிகுண்டா, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, சென்னை கூடூர் இதில் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலெலாம் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர்லேருந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரெயினை இயக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திருச்சி விழுப்புரம் இந்த வழித்தடத்தில் மட்டும் 90 கிலோமீட்டரில் தான் இயக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வளைவுகள் இருக்கிறது, அதே போல் பழைய பாலங்கள் மேம்படுத்தாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வழித்தடத்தில் தேவையற்ற வளைவுகளை நீக்கிட்டு பழைய பாலங்களை புதுப்பிச்சுட்டு சிக்னல் தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் தொடங்கியிருக்கிறாங்க. 2026 மார்ச் இறுதிக்குள்ளே எல்லா பணிகளும் நிறைவடைஞ்சு திருச்சி விழுப்புரம் வழித்தடத்தில் ட்ரெயின்களை மேக்ஸிமம் 130 கிலோமீட்டர்லேருந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பயண நேரம் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் நம்மளுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.